சனிக்கிழமை ஒரு ஆர்டர் வந்திருந்துச்சு. இந்த சிஸ்டர் வந்து நமக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. 40 பூரியும் 40 மெதுவடையும் கேட்டிருந்தாங்க. சனிக்கிழமை காலையில் வந்து 9:30க்கு பிக்கப் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட ஃபுட் ப்ராசஸர் இருந்ததால் அதிலே பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சுக்கிட்டேன். தனித்தனியாக 4 பேட்சாக வந்து பிசைஞ்சிக்கிட்டேன். உளுந்தும் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பூரி திரட்டுறதுக்கு வந்து நமக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து 6 மணிக்கே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நவராத்திரிக்கு வீட்டில் கொலு வச்சுருக்காங்க. அதனால் சனிக்கிழமை வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக லஞ்சுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் கேட்ட மாதிரியே பூரியும் வடையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் மட்டும் இல்லாமல் வடை போட்டு கொடுங்கன்னாங்க. ஏன்னா நவராத்திரி டைமில் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்க மாட்டாங்க. எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு அவங்களும் 10 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. பூரி ஆர்டர் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் எடுக்கிறேன். ஸோ அவங்க வந்து வடை ரொம்ப நல்லா இருந்துச்சு. பூரி மட்டும் மதியம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதை மட்டும் நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் அப்படி இல்லாமல் பார்த்துக்கணும்.